ஓம் விஸ்வாமி. நம்ம திருச்சி திருவெறும்பூர் வாழந்தான்பேட்டை தொகுதியில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக அவங்களோட வேட்பாளர் இன்றைக்கி பிரச்சாரம் செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்க கொடுத்த இந்த பிரச்சார சீட்டில் என்ன இருக்குங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி இதில் திருப்பு முனையம் திருவெறும்பூர் அப்படிங்கிற டைட்டில் தான் ஃபஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட சின்னம் பார்த்திங்கன்னா விவசாய சின்னம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச சின்னம், மாற்றத்திற்கான சின்னம். ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கொள்கையை முன்னெடுத்து இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி அவர்கள் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ஒரு கொள்கையை முன்னெடுத்து வழிநடத்தி போயிட்டுருக்காங்க. மற்ற கட்சிக்காரங்க சொல்கிறதுக்கு செய்ய முடியுமாங்கிறத இருக்கும்போது இவர் செய்ய முடியுங்கிறது அவரோட இப்போ ரீசெண்டாக வந்த அந்த காணொலி நம்ம தெரிஞ்சுக்க முடிகிறது. இதில் வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவெறும்பூர் தொகுதி வெற்றி வேட்பாளர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் BBA. பார்த்திங்கன்னா இப்போ சில மக்கள்லாம் பார்த்திங்கன்னா படித்தவங்க தான் வரணும்னு சொல்லி அரசியலுக்கு வரணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ விஜய் வந்திருக்காங்க. விஜய் என்ன படிச்சிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவரை ஆதரிக்கும் போது மக்கள் என்ன முட்டாளுங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தோணுது. ஏன்னு பார்த்திங்கன்னா படிக்காதவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது படித்தவங்க வரணும்னு சொல்கிறீங்க. இப்போ மறுபடியும் அதே ஆள் வரும்போது அதையும் மறுபடியும் முன்னெடுத்துகிட்டே போகிறீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த இந்த ராஜேஷுங்கிறவங்க BBA படிச்சிருக்காங்க. அப்படின்னு பார்த்திங்கன்னா காமராஜர்லாம் கொஞ்சம் தான் படிச்சிருக்காங்க. ஆனால் அறிவு அனுபவம் தாங்க பேசணும். அதனால் படித்ததுங்கிறத காட்டிலும் நல்ல ஒரு ஆற்றல், நல்ல ஒரு சிந்தனை, நல்ல ஒரு செயல் இருக்கும்போது மட்டும்தான் எந்த ஒரு எண்ணமுமே ஈடுபடும். இதில் என்னென்ன வாக்குறுதிகள்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வாக்குறுதிகள்னா மொத்தம் எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 26 வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அதாவது திருவெறும்பூர் தொகுதியில் உட்பட்ட பகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கு 26 இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் பண்ணை முதல் துவாக்குடி வரை அணுகு சாலை. வருடங்களாக தொடரும் பிரச்சனை. 6000க்கும் மேற்பட்ட விபத்துக்கள், 1000க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள். 1 வருட காலத்திற்குள் திட்டம் நிறைவேற்றப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி ஒவ்வொன்றும் முக்கியமானது கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா முக்கியமானது எதுன்னு பார்த்திங்கன்னா அதில் பாரம்பரியமாக பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பொன்மலை சந்தை வியாபாரிகளின் வாழ்வாதாரம் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்க ஒவ்வொரு வியாபாரியுமே அவங்களோட கடின உழைப்பை போட்டு தான் விவசாய நிலங்களில் எல்லா பொருட்களையும் விளைவிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு உரிய விலை கிடைக்கிறதே கிடையாது. எல்லாமே வியாபாரிகளுக்கு தான் போகுது. ஆனால் இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா அவங்க நேரடியாக மக்கள்கிட்ட விற்பனை செய்யும்போது அவங்களோட உரிய விலை மக்களுக்கே கிடைக்கிறது. இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அடுத்து பார்க்கலாம். இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா திருவெறும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட குளம், ஏரி, குட்டை, கால்வாய் உள்ளிட்ட அனைத்து நீர்நிலைகளும் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும். முக்கியமான பிரச்சனை இதுதாங்க. எல்லா இடத்துலையும் ஆக்கிரமிப்பு, எல்லா இடத்துலையும் வீடு கட்டிட்டாங்க. எங்கே பார்த்தாலுமே பாதி குளம் இருக்கும், பாதி வீடு இருக்கும், பாதி குளம் இருக்கும், பாதி வீடு இருக்கும். இதற்கு அரசு அதிகாரிகள் தாங்க முக்கியமாக பொறுப்பெடுத்து இதெல்லாம் செய்ய வேண்டும். அவங்க இஷ்டத்துக்கு கையெழுத்தை போட்டு எதாச்சும் கைவிட்ட வாங்கிட்டு பண்ணிடுறாங்க. நம்ம பாதிக்கப்படுறது மக்கள் தாங்க. ஒவ்வொரு பிரச்சனையுமே நான் நல்லா படித்து பார்த்தேங்க. எது மக்களுக்கு தேவையோ அதை இவங்க பிரச்சாரம் பண்ணி அதை வாக்குறுதிலாம் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் மற்ற கட்சிகளில் வாக்குறுதிகளும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, யார் யார் என்னென்ன அந்த மக்களோட தொகுதியில் உள்ள மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு திட்டங்கள் எழுதியிருக்காங்களான்னு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.